நாடாளுமன்றம் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அமமுக வேட்பாளர் தேர்வு மிக சிறப்பான முறையில் அமைந்திருப்பதாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அம்மா காலத்திலிருந்து சின்னம்மாவுடைய காலத்திலிருந்து நம்முடைய கழக துணை பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களை அன்பை பெற்றவர்கள், மக்கள் பிரச்சனையை அவ்வப்போது சந்தித்து மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், நல்லவர்கள், மக்கள் மனதில் பதிந்தவர்கள். அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளர்களுக்கு நீங்கள் கழகத்தின் சின்னத்தை நீங்கள் மனதில் வைத்து அவர்களை பல்லாயிரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, இது இரண்டாவது கட்டமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களும் சரி, 1972லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இருந்த வேட்பாளர்களும், அதே போல் புரட்சித் தலைவர் அம்மாவுக்காக வாழ்ந்த புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய வேட்பாளராக இருந்தவர்களும், இன்றைக்கி தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் டிடி அவர்களுடைய வழிகாட்டின் பேரில் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டுள்ள அத்தனை வேட்பாளர்கள் பார்க்கும்போது உண்மையிலே பட்டதாரிகள், நல்ல பொறுமைசாலிகள், மக்களுக்காக வாழ்ந்த, மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ, அண்ணன் டிடிவி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கேற்ற வகையில் செயல்படக்கூடிய வேட்பாளர்கள் தான் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு வேட்பாளர்கள் பார்க்கும்போது அவருடைய குணதிசைகள், அவருடைய பேஸ் வேல்யூ, அதே போல் அந்த பகுதியில் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி என்பது கண்டறிந்து இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர்களை அண்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே எப்போது இந்த தேர்தல் வரும், திராவிட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த வேட்பாளரை அறிவித்த உடனே தேர்தல் பூத்தில் போட்டு சென்று வாக்களித்து அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்கிறது தயாரான நிலையில் பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அடிப்படை தொண்டரிலிருந்து தலைமை கழக நிர்வாகி வரை அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர் பட்டியலாக இருப்பதனால் அனைத்து தரப்பு மக்களாலும் இது போற்றப்படுகிறது. நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளிலும், சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற 19 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நிச்சயம்.